வேலைக்கு போய் வருவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்றுதான் வீடு பார்க்க வேண்டியிருந்தது. என்றாலும் பார்த்த முகங்களையே பார்த்து பேசிய விஷயங்களையே பேசி என்பதிலிருந்து விடுபட்டு புது இடத்திற்கு போனால் நன்றாக இருக்கும் என்பதும் காரணமாக இருந்ததினால் சித்தப்பாவிடம் வாடகைக்கு வீடு வேண்டும் என்று சொல்லியாகிவிட்டது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு காரணத்திற்காகவும் சித்தப்பாவிடம் வாடகைக்கு வீடு வேண்டும் என்று சொல்வது வழக்கமாக தான் இருக்கிறது. சொந்த வீடு என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வீட்டில் நிம்மதியாகவும் சௌகரியமாகவும் குடியிருப்பதற்கு கூட வாய்ப்பற்ற நாட்கள் இது மாதிரி சமயங்களில் ஞாபகத்திற்கு வரும். சிமெண்ட் ரோடு போட்டதால் வீடு பள்ளமாகி மழைநீர் உள்ளே வந்ததால் ஒரு தடவையும், நல்ல தண்ணீருக்கு சிரமம் ஏற்பட்டு சமாளிக்க முடியாமல் போனதால் ஒரு தடவையும், வீட்டுக்காரர் வீட்டை வேறொருவருக்கு விற்றுவிட்டதால் ஒரு தடவையும், வீட்டுக்காரரின் மகள் தூக்கு போட்டு இறந்து போனதால் ஒரு தடவையும் என்று இதற்கு முன்பு வாடகைக்கு வீடு மாறியதை போல இல்லை இந்த தடவை. திருமலை என்கின்ற சித்தப்பாவின் நண்பர் ஒருவர் புது வீடு ஒன்று கட்டி கொண்டிருப்பதாகவும் அதன் மேல் தளத்தினை வாடகைக்கு விட இருப்பதாகவும் கேட்டுச் சொல்கிறேன் என்று சித்தப்பா சொன்னதும் வீடு பார்க்கும் வேலை அலைச்சலின்றி முடிந்துவிடும் போல தெரிந்தது. திடீரென சித்தப்பா போன் செய்து திருமலையிடம் பேசிவிட்டதாகவும் உடனடியாக போய் சாவியை பெற்றுக்கொள்ளும்படியும் சொல்லவே, வாடகை மற்ற விவரங்களை பேசாமல் எப்படி சாவியை பெற்றுக்கொள்வது என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. நேரில் போய் பார்த்துவிட்டு பேசிக்கொள்ளலாம் என்று திருமலையை பார்க்க போன போது அவரது புது வீடு வேறொரு பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. வீட்டின் கட்டுமான பணிகளை கவனித்து வந்த அவரது உதவியாளர் கருப்பையா என்பவருக்கு போன் செய்து நான் வருவதாகவும் சாவியை கொடுக்குமாறும் சொல்லிவிட்டு எனக்கு கருப்பையாவின் முகவரியை தந்தார். வேற எந்த விவரங்களும் தற்போது அவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத நேர நெருக்கடியில் அவர் இருந்தது எனக்கு சிரமமானதாக போயிற்று. திருமலையின் உபரி சொத்தாக அந்த வீடு இருக்க வேண்டும் என்று பட்டது. தான் தோன்றித்தனமாக நான் ஏதாவது அவரிடம் கேட்க போய் சித்தப்பா கோபித்துக் கொள்வாரோ என்பதும் கூட திருமலையிடம் ஒன்றும் பேசாமல் வந்ததற்கான காரணங்களில் ஒன்றாகவும் இருந்தது. சித்தப்பாவிடம் திருமலையை போய் பார்த்த விவரத்தை சொன்னபோது உடனே போய் வீட்டை பார்த்துவிட்டு வர சொன்னார். வாடகை உள்ளிட்ட எந்த விவரங்களையும் பேசவில்லையே என்று நான் சொன்னபோது, அதெல்லாம் நான் பேசிட்டேன், 10,000 ரூபாய் வாடகை என்று சித்தப்பா சொல்ல நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவ்வளவு அதிகப்படியான வாடகை நமக்கு கட்டுப்படியாகாது, வேறு வேணும்னா பார்த்துக்கலாம் என்று நான் உடனடியாக மறுத்த போது சித்தப்பா திட்ட ஆரம்பித்தார். எதையுமே போய் பார்க்காமலேயே விசாரிக்கலாமேயே முடிவு பண்ணாத. திருமலை நம்மளை அந்த வீட்டை எடுத்துக்க சொன்னது ஏதோ ஆள் கிடைக்காம இல்லை, அவரோட வீட்டுக்கு நம்பிக்கையானவங்களும் பிரச்சனை இல்லாதவங்களும் வரணும்னு தான் நமக்குன்னு உடனே சரின்னு சொல்லிட்டார். அவ்வளவு பெரிய மனுஷர் சொல்றார், போய் பார்த்துட்டு வந்து விவரத்தை சொல்லு, என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் என்று சித்தப்பா சமாதானப்படுத்தினார். எனக்கு என்னவோ கிளம்பி போவதற்கே விருப்பமில்லை. 30 நாட்கள் என்பது கண்மூடி கண் திறப்பதற்குள் கடந்துவிடும். மாதம் பிறந்தால் சுளையாக 10,000 ரூபாய் வேண்டும். போய் பார்த்து என்ன செய்ய போகிறோம் என்று தோன்றியது. திருமலையின் புது வீடு இருப்பதாக சொன்ன நகர்ப்புற பகுதி எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானதும் பிரசித்தி பெற்ற பஞ்சாலை பகுதியுமாகும். பத்திரிகை துறையின் பயிற்சிக்காக நூலகத்திற்கு செல்ல வேண்டி சில வருடங்களுக்கு முன்பு அந்த பஞ்சாலையை நான் கடந்து போவது வழக்கம். கருங்கற்களான மிக நீளமான காம்பவுண்ட் சுவரின் இரும்பு கதவில் யானைகள் அணிவகுப்பது போன்று பித்தளையில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். நிர்வாக அலுவலகத்தின் முகப்பில் விடைக்கிணை கையில் ஏந்தி நிற்கும் பெண்களின் சிலைகள் 2 பக்கமும் வரிசையாக இருந்து நடைபாதைக்கு அழகூட்டும். அருகிலேயே சிறியதாக ஆலை நிர்வாகத்திற்கு உட்பட்ட கோவில் மற்றும் அடர்த்தியான மரங்கள் என்று முகப்பு அற்புதமானதாக இருக்கும். நான் முன்பு இந்த பகுதியினை கடக்க நேரிடும் போது பஞ்சாலை தொழிலாளர்கள் தங்களது வேலை முடிந்து வரிசையாக சைக்கிளை நிறுத்தி வாசலில் இருக்கும் பழவண்டியின் அருகில் பழங்களை சாப்பிட்டு கொண்டும் பக்கத்தில் உள்ள பலகார கடையில் பலகாரங்களை சாப்பிட்டபடியும் தேநீர் அருந்தியபடியும் கூட்டமாக நிரம்பி இருப்பது உண்டு. அது பஞ்சாலை. வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருந்த காலம். அங்கு வேலை செய்பவர்களுக்கு மரியாதையும் இருமாப்பும் இரண்டர கலந்திருக்கும். சில வருடங்கள் வேறு பகுதியில் குடியிருந்து விட்டு தற்பொழுது வந்து பார்க்கும்போது எல்லாமே மாறிவிட்டிருந்தது. தொழிலில் நசிவு, தொழிலாளர்களின் கூலி பிரச்சனை, விலை உயர்வு, வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் கடன்பட்ட பஞ்சாலை நிர்வாகம் கடனுக்கு ஈடாக ஒரு தேசிய வங்கியிடம் இந்த ஆலையை இழக்க இப்போதைய நிலையில் ஆலை பகுதி நவீன அடுக்குமாடி குடியிருப்பாக மாறிவிட்டிருந்தது. கதவருகே வந்து கருப்பையா சாரை பார்க்கணும் என்று சொன்னதும் எங்கிருந்து வரீங்க என்ற கேள்விக்கு திருமலை சார் வீட்டு விஷயமாய் என்று நான் சொல்ல அலுவலகத்திற்கு செல்வதற்கான வழியை காட்டினார். பஞ்சாலை நிர்வாக அலுவலக கருங்கல் கட்டிடமே அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாக அலுவலகமாகவும் பழமை மாறாமல் செயல்பட்டு கொண்டிருந்தது. பழையனவற்றின் அடையாளமாக விளக்கேந்திய பெண்களின் சிலைகள் ஒன்று மட்டும் இருந்தது. பஞ்சாலை கோடவுன் தற்போதைய நிர்வாக வசதிக்கென வேறு பயன்பாட்டில் இருந்தது. கோவில் பொலிவு பெறாமல் வழிபாட்டு உபயோகத்தில் இருந்தது.
பஞ்சாலையின் மற்ற அத்தனை அடையாளமும் தொலைந்து போய் எண்ணிக்கையில் அடங்காத தொழிலாளர்கள் குடும்பங்களின் நசித்து போன வாழ்க்கை சுவடுகளை துடைத்து எறிந்துவிட்டு நவீனங்களுடன் புது கலாச்சார குடியிருப்பினை பார்ப்பதற்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது எனக்கு. கருப்பையாவை நான் பார்க்க அனுமதி கிடைத்ததாக அழைப்பு வந்ததும் உள்ளே சென்றேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு உங்ககிட்ட சாவி கொடுத்துட்றேன். அவசரமா அரைகுறையா முடிச்சிட்டு கூடாதுன்னு தான் உங்ககிட்ட டைம் கேட்கறேன். ஏற்கனவே சொன்னபடி முடிச்சு கொடுங்க. முடியலங்கிறது வாஸ்தவம் தான். இந்த தடவை கண்டிப்பா சொன்ன மாதிரி வேலையை முடிச்சு கொடுத்துடுறேன். திருமல சார்கிட்ட திரும்ப திரும்ப வேலை முடியலன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களே அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் என்று சொன்னார். கருப்பையா தொடர்ச்சியாக சொன்ன விஷயங்களால் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. சித்தப்பாவிற்கு போன் செய்து விவரத்தை சொன்னபோது, வீட்டை பார்த்தையா, பிடிச்சிருக்கா என்று கேட்டார். இல்ல, வீட்டை இன்னும் பார்க்கல, அதான் ஒரு வாரத்துல சாவி கைக்கு வந்துடுமே, பார்த்து சொல்றேன் என்று சொன்னேன். இப்படியே 2-3 தடவை போய் வந்த போதும் வேலையும் முடியவில்லை, சாவியும் கைக்கு வரவில்லை. நான் வீட்டை பார்க்கவும் இல்லை. நாட்கள் நகர்ந்தது தான் மிச்சமாக இருந்தது. மறுபடியும் சித்தப்பாவிடம் விவரங்களை சொன்னபோது, இத்தனை தடவை போயிருக்க, வீட்டை பார்த்தையா இல்லையா என்று கேட்டதையே திரும்ப கேட்டபோது வெளியிலிருந்து பார்த்ததாக சமாளிக்க வேண்டியதாயிற்று. நாளைக்கு போய் என்னென்ன வேலை முடியாம இருக்குன்னு பாரு, வீடு எப்படி இருக்கு, நமக்கு சரியா வருமானு சொல்லு. திருமலையும் எங்ககிட்ட கேட்டார். நான் அவருக்கு மழுப்பலாகவே பதில் சொல்லும்படியா இருக்கு என்று சித்தப்பா கண்டிப்பாக கூறிய போது, நாளைக்கு வேலை முடியாவிட்டாலும் வேட்டையாவது போய் எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து சித்தப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது எனக்கு. எப்படி இருக்க போகிறது? எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாகவே இருக்கின்றது. நல்ல காற்றோட்டமும் நல்ல வசதியான நிறைய அறைகளும் இருப்பதும் உறுதி. எவ்வளவு பெரிய வாடகை கேட்கிற போது அதற்கு தகுந்த வீடாக இல்லாமலா இருக்கும் என்கின்ற அசாதாரணம் எனக்குள் தோன்றியது. மறுநாள் நான் அங்கு போனதும் கருப்பையாகவே முன்வந்து, நீங்களே ஒரு தடவை வீட்டை வந்து பார்த்துட்டு சூழ்நிலையை திருமலை சார்கிட்ட சொல்லிருங்க என்றதும், ஆமா, நானும் இத்தனை தடவை வந்துட்டேன், இன்னும் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்காமலேயே இருக்க, இன்னைக்கு கண்டிப்பா பார்க்கணும்னு தான் வந்தேன் என்று சொன்னதும் கருப்பையாவின் முகத்தில் லேசான சிரிப்பு தெரிந்தது. வேலை முடியாத புது வீடு என்பதால் சிராய் தொகலும் தூசியுமாக கிடந்தன. ஜன்னல்கள் எல்லாம் பொருத்தப்படாமல் கீழே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. வீட்டை முழுசா பார்க்கலாமா என்று நான் கருப்பையாவிடம் கேட்டபோது, வீடே இவ்வளவுதான் என்று 2 சிறிய நீளமான அறைகளை மட்டுமே காட்டினார். தூக்கி வாரி போட்டது. எனக்கு 2 ரூமிற்கு இவ்வளவு பெரிய வாடகை என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. கருப்பையாவிடம் எதுவும் பேச முடியாமல் நான் வெளியேற சித்தப்பாவிடமிருந்து சொல்லி வைத்தார் போல போன் வந்தது. வீட்டின் சூழ்நிலையையும் அமைப்பையும், அவ்வளவு பெரிய வாடகைக்கு பொருத்தமான வீடே அது இல்லை என்பதையும் நான் கூறவும் சற்று கோபமானார். முதல்லையே போய் பார்த்திருக்க வேண்டியது தானே, திருமலை கேட்டதுக்கு உனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கிறதுங்கிற வேற சொல்லிட்டேன் என்று சித்தப்பா சொன்னதும் எனக்கு என்ன சொல்வதென்றே தோன்றவில்லை. சரி, வாடகையை கொஞ்சம் குறைச்சி பேசலாமா என்று நான் கேட்டபோது அவசரமாக மறுத்தார். டே, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த அளவுக்கு பழக்கம் கிடைக்கிறதே நமக்கெல்லாம் பெருசு. அவர்கிட்ட போய் பேரமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு சொன்னதும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்னு தெரியுமா. எப்படி இருந்தாலும் எடுத்தது தான் ஆகணும், இல்லைனா அசிங்கமாயிடும் என்று அவர் நிர்பந்திக்கவும் எரிச்சலாக வந்தது எனக்கு. நான் ஒன்றும் பதில் பேச முடியாதவனாக அமைதியாக இருக்க, பிறகு பேசுவதாக அவர் போனை கட் செய்து விட்டார். வீட்டிற்கு வந்து பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்கின்று தோன்றுவதாகவே நடந்ததை அம்மாவிடம் சொன்னபோது, நீ முதல்லையே பார்த்து அவர்கிட்ட வேணும் வேணான்னு சொல்லி இருக்கணும். சும்மா போயிட்டு வந்துட்டு இப்ப அவர் மேல வருத்தப்படுறதுல நியாயம் இல்லை. அவர்கிட்ட நேர்ல பார்த்து புரியும்படியா எடுத்து சொல்லு. போன்லயே பேசிக்கிட்டு இருந்தா சரியாகாது, முடிவும் எடுக்க முடியாது. உனக்கு வயசுக்கு தகுந்த அனுபவம் இல்லை, கூறும் இல்லை என்று அம்மா கடிந்து கொண்டது நியாயமாகவே பட்டது எனக்கு. சித்தப்பா கிட்ட எதுவுமே பேச முடியலம்மா. யாரோ திருமலையாம், முக்கியமானவராம், சித்தப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராம். அதனால நான் சொல்றத அவர் காதுல போட்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னடா பேர் சொன்ன? திருமலையாம் என்று நானும் சொன்னேன். சரியா போச்சு போ என்றார் அம்மா. ஏமா, உனக்கு அவரை தெரியுமா என்று கேட்டேன். தெரியும் மாமாவது. உன் கையில கல் வச்ச மோதிரம் போட்டிருக்கியே, அதை செஞ்சு கொடுத்தது அவரோட பையன்தான். அப்பாவோட பழைய மோதிரம் 2 இருந்தது. அதை சித்தப்பா மூலமா நீ சொல்ற திருமலைங்கிறவர்கிட்ட பையன்கிட்ட கொடுத்து ஒரே மோதிரமாக்கி பச்சைக்கல் வச்சு தர சொன்னேன். கூடுதலா 2 கிராம் சேர்த்து போட்டு தான் பண்ண முடிஞ்சதுன்னு உங்க சித்தப்பா பிள்ளையும் கொடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு போனாரு. எப்படி பத்தாம போகும்? எனக்கு சந்தேகம் வந்ததும் மத்தியஸ்தர் கடைக்கு போய் நிறுத்தி பார்த்தப்ப அதிகமா இருக்க வேண்டியதும் இல்லாம நம்ம கொடுத்ததே குறைச்சலாக தான் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்குன்னு தெரிஞ்சது. நம்ம மோதிரத்துல இருந்து தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு கூடுதலா வேற தங்கத்தையும் சேர்த்திருக்கேன்னு அந்த பையன் ஏமாத்திட்டான்.
இது சித்தப்பாவுக்கு தெரியுமாமா என்று கேட்டேன். தெரியும், இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு விவரம் சொன்னதும் அவங்க கிட்ட இதை பற்றியெல்லாம் பேச முடியாது. அவங்க ரொம்ப பெரிய இடம், இருக்கிறது இருக்கட்டும், பின்னாடி பார்த்துக்கலான்னு உங்கள் சித்தப்பா சொல்லிட்டாரு. இது என்னம்மா அநியாயமா இருக்கு என்று கேட்டேன். அநியாயம்தான், ஆனால் கேட்க முடியல. இன்னைக்கு தப்பு பண்ணுறதே பெரியவங்க தாங்கப்பா. அதை யாரும் கேட்க முடியலங்கிற அவங்களோட பலமா போயிருது. பத்தாக்குறைக்கு நீ வேற இப்படி பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கிற என்று அம்மா புலம்பியதும் சித்தப்பாவின் மீதும் திருமலையின் மீதும் ஆத்திரமாக வந்தது எனக்கு. பிறகு சித்தப்பாவை போன் செய்து, அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை, வா அந்த வீட்டை போய் பார்த்துடலாம் என்று சொன்னதும் மறுப்பு சொல்லாமல் அவருடன் கிளம்பி போனேன். சாவியை வாங்கி சித்தப்பா வீட்டை திறந்து பார்ப்பதற்காக உள்ளே சென்றார். நான் உள்ளே நுழையாமல் படியில் நின்றவாறே அங்கிருந்து தூரத்தில் தெரியும் கோவிலின் கோபுரத்தை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டே இருந்தேன். உள்ள போய்விட்டு வந்த சித்தப்பா நான் உள்ளே வராததை கவனித்து, என்னடா இங்கே நின்றுட்ட, அப்படி அங்க என்னதான் பார்க்குற, கோவில் கோபுரம் தெரியுது, பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னேன். கொடுத்து வச்சிருக்கணும்டா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட இடம்னு பாரு. எத்தனையோ இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் தெரியும் சித்தப்பா. இந்த சக்திக்கு மீறிய இடத்துல இருந்து தான் பார்க்கணும்னு இல்லை. என்னடா குதர்க்கமா பதில் சொல்ற என்று கேட்டார். இல்லை சித்தப்பா, நியாயம்னு பட்டதை சொல்றேன் என்று நானும் சொன்னேன். என்ன உன்னோட நியாயம் என்று கேட்டார். இந்த இடம் ரொம்ப சின்னது, இதுக்கு இவ்வளவு பெரிய வாடகை நம்மளால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்கிறது இருக்கட்டும், ஆனா மனசாட்சியே இல்லாம இந்த சின்ன இடத்துக்கு இவ்வளவு பெரிய வாடகை சொல்ல அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல என்று சொன்னேன். இது அவங்க சொந்த இடம்டா, அவங்களுக்கு தோன்ற வாடகையை அவங்க சொல்றாங்க, இதுல மனசாட்சி எங்க இருந்து வந்தது என்று கேட்டார். சரி கிளம்பலாமா என்று சொன்னேன். என்னடா பட்டும்படாம பேசுற, உனக்காக நான் திருமலை கிட்ட எவ்வளவு பேசி இருப்பேன் தெரியுமா? இப்படி ஒரு இடத்துல இருந்தாதான் நம்ம சாதிசன 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, நமக்கும் 4 பெரியவங்களோடவும் நல்ல அந்தஸ்து உள்ளவங்களோடவும் பழக்க வழக்கம் கிடைக்கும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று சொன்னார். இல்ல சித்தப்பா, அந்தஸ்து உள்ளவங்க கிட்ட நேர்மை இல்லை, பெரியவங்க கிட்ட நாணயம் இல்லை, இவங்க கிட்ட பழகி பெருசா என்ன பண்ண போறோம்? இந்த புத்தி எல்லாம் நமக்கு வர்றதுக்கா? வேண்டவே வேண்டாம் சித்தப்பா, நாம இப்படியே இருந்துடலாம். முடிவா என்னதாண்டா சொல்ற என்று கேட்டார். இந்த இடம் நமக்கு வேண்டாம், வீடு விஷயத்துல உங்களை சிரமப்படுத்தி இருந்தேன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம் என்று சொன்னேன். எல்லா சக்தியும் நமக்கு வரும்டா, நம்ம தேவைகளை அதிகப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்காக ஓட ஆரம்பிப்போம், அப்போ எல்லா சக்தியும் நமக்கு வரும், நம்பிக்கையோட இருங்கு, நல்லது நடக்கும் என்று சொன்னார். இல்ல சித்தப்பா, அவங்க பேராசைக்காரங்கன்னு நல்லா தெரியுது, அவங்களோட பேராசைக்கு நம்மளால தீனி போட முடியாதுன்னு தோணுது, வேற வீடு பார்த்துக்கலாம். மோதிரம் செஞ்ச விஷயத்திலேயே அவங்க நம்மளை ஏமாத்தினது என்னால ஜீரணிக்க முடியல. நேரா போய் திருமலை கிட்ட கேட்கணும்னு தோணுது, ஆனா உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு தோணுது. இவ்வளவுக்கு ஆனதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட நாம நெருக்கமானோம்னா அவங்க செஞ்சது சரின்னு ஆயிடும். மோதிரம் பத்தி அம்மா சொன்னாங்களா? ஆமா, நீங்க தான் நம்பிக்கையானவங்கன்னு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. இப்படி ஏமாத்தினதுக்கு உங்களுக்கும் தெரியும், ஆனா அவங்க கிட்ட உங்களால கூட கேட்க முடியல. நீங்க அவங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்கீங்க, அதுக்கு அவங்க பண்ணினது பெரிய நம்பிக்கை துரோகம். ஆனா நம்ம தலையெழுத்து பாருங்க, அவங்க செஞ்ச திருட்டுத்தனத்தையும் மீறி நாம அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டி இருக்கு. அது போக இந்த இடம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போன இடம் வேற. இந்த வயித்தறித்தல் பிடிச்ச இடத்துல நாம என்ன பெருசா வாழ்ந்துட போறோம்? இன்னைக்கு வாழ்ந்துடுற மாதிரி இருந்தாலும் நிரந்தரமான நிம்மதி நமக்கு இந்த இடத்துல கிடைக்குமான்னு தோணல எனக்கு. நான் பேசி கொண்டிருக்கும் போதே சித்தப்பா விடுவிடுவென்று பதில் பேசாமல் கிளம்பி போனார். அவரது நடையில் கோபம் தெரிந்தது. அது எந்த விதத்திலும் என்னை பாதிப்பதாக இல்லை. மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டதால் மனம் லேசானது மாதிரி இருந்தது. நடந்து போய் கோவில் மரத்தடியில் அமர்ந்து கொண்டேன். குடியிருப்பின் பிரதான சாலையில் உள்ளே இருந்து வரிசையாக விலை உயர்ந்த கார்கள் ஒளி எழுப்பியபடி வெளியேறி கொண்டிருந்தது. ஒவ்வொன்றிற்குள்ளும் அமர்ந்திருக்கும் செல்வ செழிப்பான நபர்களுக்கு வாசல் அருகில் நின்றிருந்த செக்யூரிட்டிகள் கதவை திறந்து சல்யூட் அடித்து அனுப்பி வைத்தார்கள். காசு செலவழித்து கௌரவம் பெற நினைப்பவர்களை பார்த்ததும் எனக்குள் சிரிப்பு வந்தது. காலை நீட்டியபடி கண்களை மூடி மரத்தின் மீது தலை சாய்த்தேன். காட்சிகள் விரிந்தன. பஞ்சாலையின் சங்கு பலமாக ஒலித்தது. உள்ளே இருந்து உடம்பிலும் தலையிலும் ஆங்காங்கே பஞ்சு தூசி ஒட்டிய தொழிலாளர்கள் சைக்கிளில் சாப்பாட்டு கூடையோடு உள்ளே நுழைவதாயும் வேலை முடிந்து வெளியேறுவதாயும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள். வாசலில் பல கடையில் பல வியாபாரம் ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. அருகில் உள்ள லாலா மிட்டாய் கடையில் பலகாரங்களும் தேநீரும் பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருந்தது. நூலகம் போகும் வழியில் இவற்றையெல்லாம் வேடிக்கையை பார்த்தபடி நான் பஞ்சாலையை கடந்து கொண்டிருந்தேன். திடீரென்று உணர்வு திரும்பி கண் திறந்து பார்த்தபோது காட்சிகள் மறைந்து போயின. எண்ணற்ற குடும்பங்களின் கனவுகள் சிதைந்து போன இந்த இடம் இடுகாடாகவும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அனைத்தும் கல்லறையாகவும் தோன்றியது எனக்கு என்றான்.